அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே ரேஷன் கடை அரிசியில் புட்டு மாவு இடியாப்பு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இடியாப்பமும் கொழுக்கட்டையும் செஞ்சோம். இப்போ புட்டு மாவில் புட்டு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு புட்டு மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா துருவின தேங்காய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த முறையில் பெரும்பாலும் குழாப்புட்டுக்கு அந்த கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு செய்வாங்க. ஆனால் மாவுலேயே நல்லா தாராளமாக தேங்காய் பூவை சேர்த்து நல்லா கிளறிட்டு நீங்கள் புட்டுக்குழலில் போட்டு வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம உதிரியாக இருக்கிற அளவுக்கு மாவை பெசரி விட்டுக்கணும். நார்மல் தண்ணி தாங்க, இதுக்கு சுடு தண்ணி வெதுவெதுப்பான தண்ணின்னு எதுவுமே இல்லை. நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. மாவு உதிரியாக இருக்கணும். அங்கங்கே பிசு பிசுப்போ கட்டியோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கொழாப்புட்டில் அந்த புட்டு சாஃப்டாக வராது, வேகவும் டைம் எடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் மாவு பக்குவமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா உதிரியாக இந்த மாதிரி மாவை கலந்து எடுத்தாச்சு. கொழாப்புட்டில் அந்த ஜல்லியும் போட்டாச்சு. இப்போ மாவு எடுத்து அதில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னொன்று, கொழாப்புட்டில் நம்ம மாவை ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கொழாப்புட்டில் மாவை அழுத்திட்டு நம்ம கொழாப்புட்டு வேக வச்சோம் அப்படின்னா வேகாது, சீக்கிரத்தில் வேகாது. இப்படி கொழாப்புட்டில் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மாவை ஃபில் பண்ணிவிட்டு வேக வைக்கும்போது வெறுமனே ஒரு 3 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. சூப்பராக மணக்க கொழாப்புட்டு ரெடி ஆகிடும். அந்த தேங்காவோட மாவு சேர்ந்து வேகும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. கொழாப்புட்டில் அந்த அந்த குடத்தில் நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த குழலை தூக்கி வைங்க. 3 நிமிஷத்தில் நல்லா ஆவி மேலே வந்துடும். இப்போ கொழாப்புட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். கொழாப்புட்டோட கடலை குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். முளைக்கட்டின பயிர் வகைகளை வேக வச்சு தாளிக்காமல் அப்படியே வச்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கடலை குழம்பும் பச்சை பயிறு முளைக்கட்டி வச்சுருந்தேன், அதையுமே வேக வச்சு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நீங்களும் அதே பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் இன்னொரு சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை ஷேர் பண்ண போகிறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. அம்மாவின் கையளவு சோறு சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.